வெள்ளையங்கிரியில் மலையேறுபவர்கள் உடல்நலக்குறைவு இருந்தால் முழுமையான உடல் பரிசோதனை செய்த பிறகு மலையேற்றத்தை தொடங்க வேண்டும் என்று வனத்துறை அறிவுரை வழங்கியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கடந்த 2 நாட்களில் மலையேற்றத்தில் ஈடுபட்ட 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் வனத்துறை அறிவுரை வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் குருசாமி இணைக்கிறார். குருசாமி, விவரங்கள். நந்தா, கோவை அடுத்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்திருக்கிறது வெள்ளியங்கிரி மலைக்கோவில். தென் கைலாயம் என அழைக்கப்படக்கூடிய இந்த வெள்ளியங்கிரி கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் நடந்து செல்வது வழக்கம். 7 மலைகள் சென்று வெள்ளியங்கிரி ஆண்டவரை தரிசித்து வரக்கூடிய நிலையில் கடந்த 1.5 மாதங்களில் மட்டும் 5 பேர் வரை உயிரிழந்திருக்கிறார்கள். இதில் கடந்த 2 தினங்களில் 3 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில் வனத்துறை சார்பில் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மலையேற்றத்திற்கு வரக்கூடியவர்கள், குறிப்பாக வயதானவர்கள், கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மூச்சுத்திணறல் உள்ளிட்ட பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் உரிய உடல் பரிசோதனை செய்து கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இதுபோன்ற உயிரிழப்புகள் ஏற்படுவதன் காரணமாக அவர்களது குடும்பத்தினருக்கும் பல்வேறு இன்னல்கள் ஏற்படக்கூடிய நிலையில் இந்த வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். குறிப்பாக முழுமையான உடல் பரிசோதனை செய்து கொண்டு வரும்பொழுது இதுபோன்ற அசம்பாவிதங்களை தவிர்க்க முடியும் என்பதால் வரக்கூடிய நபர்கள் முழுமையான உடல் பரிசோதனை செய்துவிட்டு இந்த மலையேற்றத்தில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு அறிவுறுத்தலை வனத்துறை சார்பில் இந்த அறிவுறுத்தலானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி குருசாமி, விரிவான விவரங்களுக்கு.